இப்போ மோடி அவர்கள் அங்க பேசும்போது பீகாரிகள் தமிழ்நாட்டுல துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு பேசினாரு. அங்க வேலை வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாருமே இங்க வர்றாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் 20 வருஷங்களா இருக்கு. அவங்க முறையா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரல. அதனாலதான் அவங்க தமிழ்நாட்டுக்கே வர்றாங்க, பிற மாநிலங்களுக்கு போறாங்க அப்படின்றத நிறுவனத்துக்கு காங்கிரஸும் தேஜஸ்வி யாதவும் தவறிட்டாங்களா? அதை நான் சொல்றேன். அதை நிறுவனம் அப்படின்னா பீகாரி மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணுமா, வெறியை ஊட்டணுமா? நாங்கள் இங்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நரேந்திர மோடி வெறியேற்றி கொண்டிருக்கிறார். ரெண்டுல எது செல்லுபடி ஆகும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. பீகாரில் இருக்கக்கூடிய சந்தீப் சாஸ்திரி வைஸ் பிரசிடென்டா இருக்கார், NITT யூனிவர்சிட்டி நேஷனல் கோஆர்டினேட்டர் ஆஃப் லோக்மிதி நெட்வொர்க். அவர் சொல்றாரு, எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி விழிப்புணர்வும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பூத்துக்கு இப்போ போறான், சரி நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விழிப்புணர்வோட போற ஒருத்தனை ஃபோர் கிரவுண்ட்ல என்ன வருது, பேக்ரவுண்டுக்கு என்ன போகுதுன்னா, அவன் ஓட் போட போறப்ப பீகாரிஸுடைய இல்லத்துல பேக்ரவுண்ட்ல எம்ப்ளாய்மெண்ட்லாம் பின்னால போயிருது. ஃபோர் கிரவுண்ட்ல என்ன வருது அப்படின்னு சொல்லும்போது எமோஷன் சொல்றாரு. எமோஷன், சோஷியல் ஐடென்டிட்டி லைக் காஸ்ட், ரிலீஜன், இதுதான் முக்கியமாக வருது. ஏன்னா ஒரு கல்வி கற்ற ஒரு ஆளுங்கிற அடிப்படையிலையும் அந்த சர்வே பண்ணி அவர் அந்த ஸ்டேட்ல இருந்துட்டு சொல்றாரு. அப்ப நாம ஃபோர் கிரவுண்ட்ல நீங்க சொல்ற மாதிரி தான், அதுக்குதான் அந்த உதாரணத்தை இப்படி கேட்டு வந்தேன். ஃபோர் கிரவுண்ட்ல அவன் வாக்களிக்கிறவனுடைய எண்ணத்துல எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷனு, லிட்ரஸி இதை கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா திமுக காரங்க பீகாரிகளை தப்பா பேசிட்டாங்க அப்படின்ற எமோஷனை, அந்த மக்களுடைய பலகீனத்தை இப்படி மோசமான முறையில் ஒரு பிரதமர் பயன்படுத்துவதை கேள்வி கேட்டிருக்க வேண்டும். ஆனா எங்களை நோக்கி என்ன கேட்கறாங்கன்னா, இதுதான் ஸ்ட்ராட்டஜினா நீங்களும் அதை செஞ்சு ஜெயிக்க வேண்டியதானே. இதுதான் ஸ்ட்ராட்டஜினா இப்படி ஒரு வெற்றி எனக்கு வேணாம்னு எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு.